பஞ்சரப்பெட்டை. வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போறது கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை, தனியா, எண்ணெய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கட் பண்ண பூண்டு, கடுகு, காஞ்ச மிளகாய், கரைச்சி வச்ச புளி தண்ணி, முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானிலையை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊத்தாம கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல வர முடிய வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் தனியா போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா, வரமிளகாய், உப்பு போட்டுக்கோங்க இல்லையா? இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுல கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகாம கொஞ்சம் பார்த்து பதமா எடுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இதை தனியா ஒரு பவுல் எடுத்துடலாம். இப்போ வறுத்திருக்க இது மூணையுமே தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் நல்லா அரைச்சாச்சு. இதையும் ஒரு தனியா ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு அரைச்சிடலாம். இதுலயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புளியில மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு இதில் இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும்.
மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் விட்டா போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டை போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் போட்டா போதும். போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பூண்டையும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி கரைசலை இதுல ஊத்திடுங்க. சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா வச்சுக்க வேண்டாம். முருங்கைக்காய் வந்து ஏற்கனவே வேக வச்சு நம்ம எடுத்ததுனால ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை குழம்பு ரெடி. இப்போ இதனுடைய செய்முறை ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தனியா, காஞ்ச மிளகா, உப்பு மூணையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் மூணையும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மூணையுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். புளி கரைசலை வச்சு அந்த புளி கரைசல்ல நம்ம மூணையும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால மிக்ஸ் பண்ணி தனியா ஒரு பவுல எடுத்துக்கணும். இப்போ வானிலையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அது வந்து ஒரு 4 பல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சு வச்சிருக்க பூண்டையும் வந்து போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முருங்காயை எடுத்து அதுல போட்டுடுங்க. இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடுங்க. இப்போ கருவேப்பிலை குழம்பு ரெடி.